ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட குலையாமல் உதிரி உதிரியாக ஜீரக சம்பா அரிசியில் 2 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் நெய் 200 கிராம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 400 கிராம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பட்டை 8, கிராம்பு 32, ஏலக்காய் 16, பிரியாணி இலை 6, அன்னாசிப்பூ 8. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பின்னாடி 2 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 1 கிலோ பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம 10 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாக்கு அப்புறம் புதினா 2 கை, கொத்தமல்லி 2 கை. 2 கிலோ மட்டன் பிரியாணிக்கு இந்த அளவு. இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 400 கிராம். நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பின்னாடி தக்காளி 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தாங்க இந்த பிரியாணி செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம இது எல்லாமே வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தூரமாக தான் நின்று எடுத்தேன், அதனால தான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரம் மசாலா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது 2 கிலோ மட்டனுங்க. இது தனியாகவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த வேக வச்ச மட்டனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலாவோட. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தயிர் 200 கிராம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும், அது போக நம்ம மீதி தண்ணி ஊற்றணும். இப்போ நீங்கள் எந்த படியில் அளக்குறீங்களோ அந்த இதுக்கு 2 பங்கு ஊற்றிக்கோங்க. 1 படி அரிசினா 2 படி தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி சேர்த்த பின்னாடி அரிசி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பின்னாடி அரிசி போட்டுக்கலாம். 2 கிலோ ஜீரக சம்பா அரிசி. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ பிரியாணி தம்மில் தான் போட போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பாதி அளவு வெந்த பின்னாடி நம்ம தம்மில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி தண்ணி நல்லா இஞ்சுற வரைக்கும் நம்ம நல்லா அடுப்பை வேகமாக வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு புதினா தூவி நம்ம இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தம்லேருந்து எடுத்துருவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். மட்டன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும்